வெளிநாட்டுக்கு வந்து டீ காஃபிலாம் சாப்பிட்றதே விட்டுட்டேங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கே ஒன்றா ரொம்ப குளிராக இருக்கும், இல்லாட்டா வெயிலாக இருக்கும். 3 லேயர் 4 லேயர் போட்டுட்டு போகணும். 4 லேயர் போட்டுட்டு வெளியே போனால் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தால் தான் ஸ்டோரே வரும். அந்த ஸ்டோர்ஸில் தான் பால் கிடைக்கும். அவ்வளோதான் போய் நடந்து போய் வந்து திருப்பி காஃபி போட்டு குடிக்கணுங்கிற லேசினஸ்லேயே டீ காஃபியே விட்டாச்சு. இந்தியாவில் எங்கள் வீட்டிலலாம் டான்னு 6 மணிக்கெல்லாம் வந்து பால்காரனே வந்து காலைல பால் கொடுத்துருவான். எழுப்பும் போதே எங்கள் அம்மா காஃபி டீலாம் போட்டு தான் எழுப்புவாங்க. ஆனால் இங்கே வந்து இருக்கிற ரோதனையை பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து கிடைக்கிற பால் நேச்சுரலான பால் மாதிரியே இருக்காது. நான் இப்போ ஸ்டோர் தான் போயிட்டுருக்கேன். அங்கே எப்படி இருக்குது பால்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள் மக்களே, இதுதான் இந்த ஊரில் கிடைக்கிற டீ காஃபி. ஒன்றும் விளங்காது, இதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இங்கே கிடைக்கிற பால் வகைகள் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீமிக்ஸ்டு. 1 வருஷம் எக்ஸ்பைரி இருக்கும். எப்படி தான் ஒரு பால் 1 வருஷம் கெட்டு போகாமல் இருக்கோ தெரில. இதில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஃபேட் பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபேட்டாக தான் குடிப்பேன், அதனால் இது வாங்குகிறேன். வாங்கியாச்சு மக்களே. ஆனால் எவ்வளோ தான் நம்ம நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் சொன்னாலும் டீ காஃபி நிறையா குடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசனாகவே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.